நான் முதல்ல சொல்லியிருந்தேன் சித்தாந்தத்திலோட பேசிக்ஸ்ல இந்த உயிரை இறைவன் படைக்கல. எந்த ஒரு பொருளுக்கு தோற்றம் இருக்கோ அதுக்கு மறைவும் இருக்கு. நம்ம உயிர் தோன்றல, அதனால அது மறைவும் மறையாது. ஆதி அனாதி காலத்துல இருந்து தோற்றம் முடிவு இல்லா 3 விடயங்களை நம்ம பெரியவங்க கண்ட்ரோல் பண்ணாங்க. அதுதான் பதி, பசு, பாசம். ஓகே, இதுல பதிங்கிறது இறைவனாகப்பட்ட சிவபெருமான், பசுங்கிறது இந்த உயிர்கள் விச் மீன்ஸ் நம்ம எல்லாரும், பாசம் அப்படிங்கிறது ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சொல்லப்படுற மலங்கள். ஓகே, இது கிளியரா இருக்கா? இப்போ இந்த உயிர், இந்த பசுவாகப்பட்டது என்ன பண்ணுச்சு, அந்த ஆதி அனாதி காலத்திலேயே பதிய விட்டுட்டு இந்த பாசத்துக்கிட்ட போயிட்டு ஆகப்பட்டுடுச்சு. இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் அதுக்கு அறிவு இல்லையா? அது பதிக்கிட்ட தானே போகணும், பசிக்கிட்ட ஏன் போச்சுன்னா அப்படிதான். நம்ம உயிர் குணமே அதுதான். காமம், வெகுளி, மயக்கம் இதெல்லாம் நம்ம உயிர் குணங்கள். அதனாலதானே காய்ஸ் இப்ப நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்க, பன்னிக்குட்டியோட சேர்ந்த கண்ணுக்குட்டியும் மலம் தின்னும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டா? ஏன் கண்ணுக்குட்டியோட பன்னிக்குட்டி சேர்ந்துருக்குல்ல, பன்னிக்குட்டி புல்லு சாப்பிடலாம்ல, சாப்பிடாது. எப்பவுமே அது அப்படிதான், டிசைனே அப்படிதான். நம்ம போயிட்டு எப்பவுமே கெட்டது கிட்டதான் ஈஸியா அட்ராக்ட் ஆகும். ஓகேவா? சோ நம்ம பசு பதிய விடுத்து பாசத்துக்கிட்ட போய் அகப்பட்டுடுச்சு. அது அகப்பட்டு எந்த அளவுக்கு அது அந்த மலங்கள் வயப்பட்டுடுச்சு அப்படின்னா ஒரு பாழ் நிலைக்கு போயிடுச்சு. இந்த கும் இருட்டாயிடுச்சுன்னா நம்ம அடுத்து நம்ம காலை எங்க எடுத்து வைக்கிறதுன்னு நமக்கு தெரியாது, தெரியுமா? பக்கத்துல இருக்கிறது செவரா இல்ல மரமா இல்ல கல்லா எதுவுமே தெரியாம அப்படியே நின்றுடுவோம், ஸ்தம்பிச்சு நின்றுடுவோம் அந்த இருட்டுக்குள்ள. அந்த மாதிரி ஒரு கேவல நிலையை அடைஞ்சிடுச்சு இந்த உயிர், இந்த பசு. அப்பதான் அதுக்கு தோணுது, ஐயையோ நம்ம இது கிட்ட அகப்பட்டுட்டோம், இங்க இருந்து எப்படியாவது வெளியில வரணும் அப்படின்னு. நம்மள போட்டு ஒண்ணு பயங்கரமா கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம இப்படி இப்படி பண்ணுவோம்ல இந்த கயிறுல இருந்து வெளியில வர்றதுக்கு, அந்த மாதிரி அது சில காரியங்களை செய்தில்ல, அந்த காரியங்களை தான் நம்ம கண்மம்னு சொல்றோம். ஓகே, இதுல இருந்து வெளியில வரணுங்கிற அந்த விருப்பு வெறுப்பு அந்த உயிருக்கு தோன்றுது. அந்த விருப்பு வெறுப்பு உயிருக்கு தோன்ற உடனே இறைவன் தயாபரன் அல்லவா, கருணையே வடிவானவன் அல்லவா, நம்மள காக்குறதுக்காக இறைவன் என்ன பண்ணாரு, அந்த மாயையில இருந்து 36 தத்துவங்களை படைச்சு நம்ம உயிருக்கு தனு, கரண, புவன, போகம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 4 விடயங்கள்,